குமரியில் கடலோர கட்டுப்பாட்டு மண்டலம் உயர் கட்டுப்பாட்டு விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் இடித்து அப்புறப்படுத்த உத்தரவிட கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். அதாவது கன்னியாகுமரியில கடலோர கட்டுப்பாட்டு மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உயர கட்டுப்பாட்டு விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்த உத்தரவிட கோரிய வழக்கு ஒன்று இன்னைக்கு நிலுவைக்கு வந்தது. இதுல கடற்கரை பகுதியில இது போன்ற சட்டத்துக்கு புறம்பான கட்டிடங்கள் கட்டுவதை ஒருபோது அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கருத்து தெரிவித்ததோடு இல்லாம இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்ய தற்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்குதுங்க. கன்னியாகுமரியை சேர்ந்த சாமுவேல் பிளஸ்டின் லாய் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல கன்னியாகுமரி நகர்ல உள்ளூர் திட்ட குழுமம், அதே மாதிரி கடலோர கட்டுப்பாட்டு மண்டலம் உயர கட்டுப்பாட்டு விதிகளை மீறி ஏராளமான கட்டிடங்கள், தனியார் விடுதிகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் கடலோர கட்டுப்பாட்டு மண்டலம் விதிகளை மீறி கன்னியாகுமரி நகர்ல 100க்கும் மேற்பட்ட விதிமீறல் கட்டிடங்கள் உள்ளனரும் இந்த கட்டிடங்களுக்கு சீல் வைத்து அப்புறப்படுத்த உத்தரவிடணும்னு சொல்லி கடந்த 2019ஆம் ஆண்டு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்திருந்த போது உயர்நீதிமன்றம் விதிமீறல் செய்யப்பட்ட அனைத்து விடுதிகளையும் தரப்பினரையும் சேர்க்க உத்தரவிட்டிருந்ததுடன் தமிழ்நாடு அரசோட நகர்ப்புற ஊரமைப்பு இயக்குனர் பதில மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், நீதிபதி மரியா கிளாட் அமர்வு முன்பு விசாரணைக்கு இன்னைக்கு மீண்டும் வந்தது. விசாரணை செஞ்ச நீதிபதிங்க பிறப்பித்துள்ள உத்தரவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயர்நீதிமன்றம் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பார்க்கிறதுனும் கடற்கரை பகுதிகளில் இது போன்ற சட்டத்துக்கு புறம்பான கட்டிடங்கள் கட்டுவதை ஒருபோது அனுமதிக்க முடியாதுன்னு, எனவே இது தொடர்பான தற்போதைய நிலை அறிக்கையையும் ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு நகர் ஊரமைப்பு துறை தாக்கல் செய்த நிலை அறிக்கையின் தற்போதைய நிலையையும் நீதிமன்றத்தில் தெரிவிக்க உத்தரவிட்டதுடன் இந்த வழக்கை 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.